இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 91 அதிகாரம் 3 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியனின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். நாம் அறியாத பாதைகளிலும் எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் மறைந்திருக்கிற ஒவ்வொரு ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு புதிய காலையும் தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்து நம்மை நித்தமும் வழிநடத்தும் ஆண்டவர். இன்றைக்கு இந்த வசனத்தினூடாக எங்களுடைய பாதுகாப்பு அவரிடம்தான் இருக்கிறது என்றதை உறுதிப்படுத்துகிறார். வேடரின் கண்ணி என்பது நம் கண்களுக்கு புலப்படாத சதிகளையும் சோதனைகளையும் எதிரியின் தந்திரங்களையும் குறிக்கும். வாழ்க்கையில சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனை, ஏமாற்றம், மனவேதனைகள் நம்மை சூழ்ந்து வரும். ஆனால் ஆண்டவர் தம் பிள்ளைகளை அவற்றில் சிக்க விடாம சரியான நேரத்துல வழிநடத்தி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுபோலதான் கொன்றளிக்கும் கொள்ளை நோய். இது உடல் நோய்களை மட்டுமல்ல, பயம், கவலை, மனச்சோர்வு, நம்பிக்கையின்மை போன்ற உள்ளத்தின் நோய்களையும் நினைவூட்டுகிறது. ஆண்டவரை முழு மனத்தோடு நம்புகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பும் ஆறுதலும் புதிய நம்பிக்கையும் நிறைவாக அளிக்கிறார். இன்றைக்கு இந்த காலையில நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். எங்களுடைய நாள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய திட்டங்களையும் குடும்பத்தையும் வேலைகளையும் பயணங்களையும் அவரிடம் அர்ப்பணித்து, ஆண்டவரே இன்று என்னை நேரே வழிநடத்தும், உமது பாதுகாப்பில் நான் அமைதியாய் இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் ஜெபம் செய்வோம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட சவால்களை கொண்டு வந்தாலும் நம்மோடு நடக்கும் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் நம்மை காப்பார், வழி நடத்துவார், வெற்றியோடு நடத்துவார். எனவே பயப்படாம நம்பிக்கையோடு நன்றி உணர்வோடு இந்த நாளை தொடங்குங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த புதிய காலையை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு தெரியாத எல்லா ஆபத்துக்களிலிருந்தும், தீமைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும் எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துங்க. இன்றைக்கு எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு பிரியமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய சமாதானம், கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.